கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இன்றைக்கு நாம் அந்த அருமையான அந்த மெசேஜின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எசேக்கியேல் 37 வசனத்தில் நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை எலும்புகள் நிறைந்ததான ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டு போய் நிறுத்துகிறார். இன்றைக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் அதிர்ச்சி தருகிற செய்தி, ஐயோ ஐயோ என்று கத்துகிற கூக்குரலுடைகிறதான சத்தம். தேவையெல்லாம் இருந்தாலும் ஒருவித வெறுமை, ஒரு விதமான பயத்தோடு, ஒரு விதமான கலக்கத்தோடு, ஒருவித அச்சத்தோடையே நாம் வாழ்கிறோம். எதை எடுத்தாலும் நம்ப முடியவில்லை, யாரையும் நம்ப முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் துரோகங்கள், ஏமாற்றங்கள், நம்பிக்கையே இல்லை. நாம் நல்ல விதமாக வாழ்ந்து நல்ல விதமாய் நாம் பிள்ளைகளை வளர்த்து வாழ வைத்து விடுவோமா என்று தெரியவில்லை. ஏனென்றால் உலகத்தில் அப்படிப்பட்ட கால சூழ்நிலைகள் நிலவி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் தேவைகள் பெறுகிறது, ஒரு பக்கம் விலைவாசி உயர்வு அதிகரிக்கிறது, ஒரு பக்கம் பல மொபைல் ஆப்புகள், பல ரோபோட்டுகள் வந்ததால் வேலை இழப்பு அதிகமாகி கொண்டு வருகிறது. இப்படிப்பட்ட நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலையில் நம்பிக்கையை வைக்க முடியாத மனிதர்கள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவையெல்லாம் சேர்ந்தது தான் உலர்ந்த எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு. இந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு கர்த்தர் தீர்க்கதரிசியை சுற்றி நடக்க பண்ணுகிறார். தேவனும் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளை உங்கள் மத்தியிலும் இப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியிலும் சுற்றி நடக்க பண்ணுகிறார். எதற்கென்றால் இந்த உலர்ந்த எலும்புகள் போல நம்பிக்கையே இல்லாமல் உயிரற்று கிடக்கிற மனிதர்கள் மத்தியில், நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலையில், நம்பிக்கையே இல்லாத மனிதர்களை ஒரு பெரிய சேனையாய் மாற்ற, பெரிய சேனையாக உட்கார வைக்க அல்ல, நடக்க அல்ல, எழும்பி நிற்க பண்ணும்படியாக தேவன் தம்முடைய வார்த்தையை தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த உலர்ந்த எலும்புகள் இந்த நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையைத்தான் காண்பிக்கிறது. இந்த நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை முதலில் எப்படி வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறதான தேவன் மனிதரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறதான தேவன் நாம் அவரோடு கூட வாசம் பண்ணும்படியாக நம்மை தெரிந்து கொண்டார். இவ்வளவு பெரியதான சூரியன், இந்த மே மாதத்தில் சூரியன் எவ்வளவு தன்னுடைய அனலை கக்கினது, வெப்பத்தை கக்கினது என்று உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மத்தியான வெயில் சூரியனை நாம் கண்ணொண்டு கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்டதான சூரியனை படைத்த தேவன், சூரியனையே நம்மால் பார்க்க முடியல, ஆனால் சூரியனை படைத்த தேவனை நாம் காண முடியுமா? அப்படிப்பட்ட ஒளியில் வாசம் பண்ணுகிறதான தேவன் அவருக்கென்று ஒரு கணம், மகிமை எல்லாமே வைத்திருக்கிறார். அந்த கணத்தை, அவருக்கே உரிய கணத்தையும் மகிமையும் மற்ற மனிதர்கள், ஊரும் பிராணிகள், மற்ற விலங்குகள், பணம், பதவி, புகழ், வேலை, கணவன், மனைவி, பிள்ளை, அழகு என்று எதற்கும் அவருக்குரியதான மகிமை அவருக்கு மட்டும்தான் நாம் செலுத்த வேண்டுமே ஒழிய அவருக்குரிய கணத்தை எடுத்து நாம் மற்றவர்களுக்கோ மற்ற எதற்குமே நாம் கொடுக்கவே கூடாது. அதில் தேவன் மிகவும் கவனமாக இருப்பார். ஒரு பிதாதான், பிதா என்று அப்பா நம்மேல் பாசமாக இருப்பார், அன்பாக இருப்பார், தேவைகளை எல்லாம் சந்திப்பார், தேவைகளை அவர் தியாகம் பண்ணி கூட கொடுப்பார். அதற்காக நாம் போடா வாடா என்று கூப்பிட முடியாது. அதே போல் தேவன் நமக்கு எல்லாமே அதிகமாக கொடுத்து அதிகமாக நேசித்து தம்முடைய சொந்த குமாரனே கொடுத்து நேசித்தாலும் அவர் தனக்கென்று ஒரு கணத்தையும் மகிமையும் வைத்திருக்கிறார். அவருக்கு ஈக்குவலாக, அவரை காட்டிலும் நாம் எதையாவது அதிகமாக நாம் நேசித்தோம் என்றால் அவர் அதை பொறுத்து கொள்வதே இல்லை. அதனால தான் நம்முடைய வாழ்க்கை நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையாக மாறுகிறது. எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தது அவர்தான், நான் எல்லாவற்றுக்கும் சார்ந்து கொள்வதும் அவரை மட்டுமே என்று சொல்லி நாம் சார்ந்து இருக்கும்போது கர்த்தர் அவருக்கு நமக்கு நம்பிக்கையுள்ள ஒரு சூழ்நிலையை உண்டாக்குறார். எப்படி என்றால், எல்லாவற்றுக்குமே என் பிள்ளை என்னைத்தான் சார்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவருக்கு நம்மேல் ஒரு நம்பிக்கை வருகிறது. நம்பிக்கை வரும்போது நாம் உலர்ந்த எலும்புகள் அல்ல, உயிருள்ள எலும்புகளாக நாம் மாறுகிறோம். இந்த நம்பிக்கை இல்லாத இந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் எதை கொண்டு வருகிறது என்றால், நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுக்காமல் இருக்கும்போது அது நமக்குள் எதை கொண்டு வருகிறது என்றால் ஒரு விதமான வெறுமையை கொண்டு வருகிறது. எவ்வளவு எல்லாமே இருந்தாலும், எல்லாமே மனிதர்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக இருந்தாலும் நாம் எப்படி உணர்கிறோம் என்றால், எதுவுமே இல்லை, எல்லாரும் கைவிடுகிறதான சூழ்நிலை போல நமக்கு தெரிகிறது.
இந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலை எப்பொழுது வரும் என்றால், கர்த்தரை தவிர வேறு யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும், வேறு எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை நமக்குள் வந்துவிடும். இந்த நம்பிக்கை இல்லாத தன்மை நாளுக்கு நாள் நமக்கு அதிகரித்து வரும்போது சீக்கிரமாய் நாம் சோர்வையும் ஒரு விதமான பின்மாற்றம், கடவுளே இல்லை என்கிறதான ஒரு பின்மாற்றத்தையும் கொண்டு வந்துவிடும். என்ன வாழ்க்கை இது என்கிறதான ஒரு வெறுப்பையும் கொண்டு வந்துவிடும். அதனால்தான் வேத வசனம் சொல்கிறது, என் மகிமையை வேறு ஒருவருக்கும் நான் கொடேன் என்று சொல்கிறது. முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும் என்று நீதிமொழிகளில் நாம் வாசிக்கிறோம். இந்த முறிந்த ஆவி எப்படி வருகிறது என்றால், கர்த்தரை தவிர தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வேறு காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்முடைய ஆவி ஒரு சோர்ந்த நிலவரத்துக்கு, ஒரு முறிந்த நிலவரத்துக்கு, ஒரு காயப்பட்ட நிலவரத்துக்கு நமக்குள் வந்து விடுகிறது. இப்படிப்பட்ட எலும்புகளை பார்த்து தான் எரேமியா தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். தேவனுடைய வார்த்தையை சொல்லும்போது எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைகிறது. இன்றைக்கு இணைவு, ஒரு ஐக்கியம், ஒரு சமாதானத்தை நாம் எங்குமே காண முடியவில்லை. இந்த ஒரு ஐக்கியம், இந்த ஒருமனத்தை யார் கொடுப்பது என்றால் தேவன் மாத்திரமே நமக்கு கொடுக்க முடியும். திருப்திகரமான ஒரு நிலவரம், போதும் என்கிறதான ஒரு நிலவரம் நமக்குள் வந்தாலே போதும், ஒரு மனம் நமக்குள் வந்துவிடும். நமக்கு கொடுத்தது கர்த்தர், நமக்கு இதைத்தான் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார், இது மாத்திரம் போதும் என்கிறதான ஒரு நிலவரம் வரும்போது ஒரு இசைவு வரும், ஒரு மனம் வரும், ஒரு ஐக்கியம் வரும். இதற்கப்புறம் எலும்புகளெல்லாம் இணைந்த பின்பாக கர்த்தர் நரம்புகளையும் சதையையும் தோலையும் உண்டாக்குகிறார். இந்த நரம்புகள், இந்த மாம்சம், இந்த தோல் எல்லாம் எதை காண்பிக்கிறது என்றால், எல்லாவற்றையும் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இந்த வார்த்தை தான் மாம்சமும் இரத்தமுமாகி இயேசு கிறிஸ்துவாய் வெளிப்பட்டது என்று யோவான் 1:14 வாசிக்கிறோம். தம்முடைய பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போலவே மாறினார். குமாரனாய் பரலோகத்தில் தேவனாய் இருந்தவர் மனிதரை மீட்கும்படியாக மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்காததினால் எல்லாருமே என்ன செய்தோம் என்றால், கீழ்ப்படியாததினால், ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாததினால் அவர்கள் மூலமாக பாவம் இந்த உலகத்துக்குள் பிரவேசித்தது. அவர்கள் மூலமாக எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக மாறிவிட்டார்கள். இவர்களை மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வெளிப்பட்டார். இவரை இந்த தேவாதி தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை காணும்படியாக மோசே விரும்பின போது பிதாவாகிய தேவன் அவரை கன்மலை வெடிப்பில் மறைத்து வைத்து பின்பக்கத்தை மட்டும் காணும்படியாக செய்தார். இதை யாத்ராமம் 33:22 நாம் காண்கிறோம். இந்த கன்மலை யார் என்றால் கிறிஸ்து ஒருவரே. 1 கொரிந்தியர் 10:4 வாசிக்கிறோம். இந்த கன்மலை வெடிப்பில் வைத்து மோசே எதை பார்க்கிறார் என்றால், தேவனின் பின்பக்கத்தை மாத்திரம் பார்க்கிறார். நியாய பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்கள் மோசே கர்த்தரின் பின்பக்கத்தை மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து மூலமாய் புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களாய் மாற்றப்பட்ட நாம் பிதாவுக்கு இணையாக, குமாரனுக்கு இணையாக நாம் சிங்காசனத்தில் உட்காரவர்களாக நாம் மாறுகிறோம். நீங்களும் நானும் தான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலம் மீட்பையும் இரட்சிப்பையும் கிருபையும் இரக்கத்தையும் நாம் பெறுகிறோம். 2 தீமோத்தேயு 1:2 யோவான் 1:17 இந்த வசனங்களை நாம் பார்க்கிறோம். இது எங்கு உண்டானது என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீர் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும்போது மோசேயிடம் தண்ணீர் கேட்டு முறுமுறுத்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயிடம் சொல்கிறார், கன்மலையை பார்த்து பேசச் சொன்னார். அவர் கன்மலையை 2 முறை அடித்து விட்டார். 2 முறை அடித்ததினால் தண்ணீர் வெளிப்பட்டது. ஜனங்களின் மீட்புக்காக இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டாலும் எந்த சொந்த ஜனங்களுக்காக அவர் வந்தாரோ அந்த சொந்த ஜனங்களே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். சிலுவையில் அறைந்த பின்பு ஈட்டியை வைத்து அவருடைய விழாவில் குத்தினார்கள். யோவான் 19:34 வாசிக்கிறோம். ஈட்டியை வைத்து விழாவில் குத்தின போது உடனே தண்ணீரும் இரத்தமும் வெளிப்பட்டது. அந்த தண்ணீர் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் அனுபவித்து கொண்டிருக்கிறதான கிருபை இரக்கம். கிருபையும் இரக்கமும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலிருந்து உடனே வெளிப்பட்டது.
கிருபையும் சத்தியமும் வெளிப்பட்டது என்று யோவான் 1:17. மன்னிப்பு, விடுதலை இதையெல்லாம் நாம் இலவசமாக பெற்றுக்கொள்கிறோம். கிருபை என்ற வார்த்தைக்கு அநேகருக்கு அர்த்தம் தெரியாமல் இருக்கலாம். நான் இப்பொழுது சொல்லுகிறேன். இந்த கிருபை என்பது ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பில் 40 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒரு கையெழுத்து போட்டி நடக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த கையெழுத்து போட்டிக்கு நாம் தெரிந்தெடுக்க வேண்டும் என்றால் கையெழுத்து அந்த கிளாஸ்லேயே அழகாக இருக்கிறதான அடித்தல் திருத்தல் இல்லாமல் கிறுக்கள் இல்லாமல் அழகாக எழுதக்கூடிய பிள்ளைகளைத்தான் இந்த உலகத்தில் உள்ள கையெழுத்து போட்டிக்கு தேர்வு எடுப்பார்கள். ஆனால் தேர்வு எடுக்கிறதான அந்த ஆசிரியருக்கு ஒரு பிள்ளையை அந்த கிளாஸில் அதிகமாக பிடிக்கும். அந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளையாக இருக்கிறது என்றால் அடித்தல் திருத்தலாக எழுதும், கிறுக்கலாக எழுதும், அசிங்கமாக எழுதும், குழப்பி கோழி கிண்டினது போல எழுதும். அந்த பிள்ளை யாருக்கு பிடிக்கும் என்றால் அதை தேர்ந்தெடுக்கிற அந்த ஆசிரியருக்கு அதிகமாக பிடிக்கும் என்பதால் அந்த பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறார். எல்லா பிள்ளைகளும் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். இந்த பிள்ளையை போய் தேர்ந்தெடுக்கிறீங்க, மக்கு பிள்ளை, முட்டாள் பிள்ளை அப்படி சொல்லி அந்த கிளாஸில் உள்ள எல்லாரும் கிண்டல் பண்ணும்போது இவர் தைரியமாக எடுத்து செலக்ட் பண்ணி எப்படியாவது போட்டியில் வெற்றி பெற்று விடுவாள் என்ற நம்பிக்கையோடு கூட அவர் அந்த கையெழுத்து போட்டிக்கு அனுப்புகிறார். கையெழுத்து போட்டியில் பிரைஸ் கொடுக்கிறதான அந்த தேர்ந்தெடுக்கிறதான உரிமை யார் கையில் இருக்கிறது என்றால் அந்த வகுப்பு வாத்தியாருக்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸையும் கர்த்தர் அந்த பிள்ளைக்கே கொடுக்கிறார். இதிலிருந்து நான் தெரிந்து கொள்வது என்னவென்றால் உலகத்தில் தகுதியானவர்கள், ஞானிகள், அறிவாளிகள், ஐஸ்வர்யவான்கள், எல்லாவற்றிலும் தேறினவர்கள் வெளியில் கர்த்தர் கிறிஸ்துவை விட்டு சபையை விட்டு வெளியில் இருக்கும்போது ஒன்றுமே தெரியாத, ஒன்றுக்குமே உதவாத உங்களையும் என்னையும் அவருடைய வெளியேறப்பட்ட இரக்கத்தினால் கிருபையினால் தெரிந்தெடுத்து அவருடைய சுதந்திரத்தை சுதந்திரிப்பதற்கு பங்காளிகளாக, சொந்த பிள்ளைகளாக நாம் மாற்றியிருக்கிறார். அதுதான் கிருபை. இந்த கிருபை தான் நம்மளை இன்றைக்கு தேடி வந்திருக்கிறது. அதனால் ஒருவரும் நமக்கு கிடைத்ததான ரட்சிப்பையும் மீட்பையும், பாவத்திலிருந்து கிடைத்ததான மீட்பையும் இலவசமாக கிடைத்ததான இந்த ரட்சிப்பையும் நாம் ஒருவரும் சாதாரணமாக எண்ணிவிட வேண்டாம். பாவத்திற்கே அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்ததான நம்மை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை தேடி வந்ததினால் நாம் அவருடைய பிள்ளைகளாக, அடிமைகளாக அல்ல, சுயாதீனராக, அடிமைகளாக அல்ல, சுதந்திரத்தை சுதந்திரித்து கொள்ளும் சுதந்திரவாளிகளாக நாம் மாற்றப்பட்டு விட்டோம். இது நம்மால் உண்டானதல்ல. யோவான் 1:17 இதைத்தான் வாசிக்கிறோம். எலும்புகள் மேல் நரம்புகள், தசைகள், தோல் அனைத்தும் உண்டாலும் இன்னும் அவர்களுக்கு உயிர் உண்டாகவில்லை, ஆவி இல்லை. என்னதான் உடம்பில் எல்லா உறுப்புகள் எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் உயிர் இல்லை என்றால் அந்த உடம்பு செத்த சரீரத்துக்கு தான் சமமாக இருக்கும். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் மூலம் ரட்சிப்பு, மீட்பு எல்லாம் நாம் பெற்றுக்கொண்டாலும் நாம் உயிருள்ளவர்களாக மாறுவதற்கு ஆவி வேண்டும். இயேசு நமக்கு சிலுவையின் மூலம் அனைத்தையும் நமக்கு சம்பாதித்து கொடுத்திருந்தாலும் அவர் பரத்திற்கு ஏறின பின்பு அங்கே இருக்கிற சத்திய ஆவியானவரை, பரிசுத்த ஆவியானவரை இந்த பூமிக்கு அனுப்பினார். எதற்கென்றால் நாம் எப்போதும் பாதுகாப்பாக இருப்பதற்காக, வழிகாட்டியாக இருப்பதற்காக, பாவ எண்ணங்களிலிருந்து, பாவ சிந்தைகளிலிருந்து ஜெயம் எடுப்பதற்காக, நமக்கு ஆலோசனை தரும்படியாக ஆவியானவரை கர்த்தர் இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் இருந்தால் அவருடைய ஜனங்களுக்கு மட்டும்தான் வழிகாட்டி இருக்க முடியும். அவர் போன பின்பதாக எல்லாருக்குள்ளும் எப்போதும் இருக்கக்கூடியதான பரிசுத்த ஆவியானவரை இந்த பூமிக்கு அனுப்பினார். இவர் எப்படி நமக்குள் வெளிப்படுவார் என்றால் அன்பின் ஆவியானவராய் வெளிப்படுவார். நாம் ஊழியத்தில் இல்லை விசுவாசிகளாக சபைக்குள் பல காரியங்களை செய்து கொண்டு இருந்தாலும் நமக்குள் அன்பு இல்லை என்றால் நாம் ஒன்றுமே கிடையாது. பிதா நம்மேல் வைத்த அன்பினாலே ஒரே பேரான தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்பட பண்ணினது போல எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இறங்கி வருகிறாரோ அவர்கள் ஒவ்வொருவரும் ஒருவர் அல்ல, அவர்கள் உலர்ந்த எலும்புகள் அல்ல, அவர்கள் ஒரு மகா பெரிய சேனையாய் எழும்பி விடுவார்கள். எப்படி என்றால் இவர்கள் தங்களுக்கு வருகிறதான யாருக்குள்ளெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறாரோ அவர்கள் தங்களுக்கு வருகிற சோதனைகள் எல்லாவற்றையும் சாதனைகளாக மாற்றி விடுவார்கள். யாருடைய பலத்தினால் என்றால் அன்பின் ஆவியானவருடைய பலத்தினால். இந்த உலகத்தில் பாருங்கள், எல்லாருமே ஏங்கி கொண்டிருக்கிறது அன்பிற்காக மட்டும்தான். அன்பு இருந்தால் எல்லா காரியங்களையும் நாம் சாத்தியமாக்கி விடலாம்.
அன்பின் ஆவியானவருக்கு ஒவ்வொரு நாளும் நாம் கீழ்ப்படிய அன்பு நமக்குள் பலத்தை உண்டு பண்ணுகிறது, வல்லமையை உண்டு பண்ணுகிறது. ஏனெனில் அவர்களுக்குள் இருக்கிறதான ஆவியானவர் அன்பே இல்லாமல் வறண்டு போய் வறட்சியாய் கிடந்தாலும் தன்னுடைய அன்பு என்றதான அக்கினியை, அன்பு என்கிறதான தண்ணீரை அவர்களுக்குள் ஊற்றும் போது வறண்ட நிலவரம் கூட, வறட்சியான நிலவரம் கூட செழிப்பான வயல்வெளியாக மாற்றுகிறது. இவர்கள் இந்த ஆவியானவர் நமக்குள் என்ன செய்கிறார் என்றால், நமக்கு பிதாவானவரிடம் எப்படி வேண்டிக் கொள்வது, எப்படி ஜெபிப்பது என்று தெரியாமல் இருக்கும்போது அவர்தாமே நமக்குள் இருந்து வாக்கு கடங்காத பெரும் மூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இயேசு கிறிஸ்து ஜெயித்தபடியால் அவர்களும் ஜெயிப்பார்கள். யாரெல்லாம் பசுத்த ஆவியானவரை தனக்குள் ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் ஜெயித்தவர்களாக மாறுகிறார்கள். கிறிஸ்து சிலுவையில் பிசாசின் தலையை நசுக்கி பாவம், சாபம், மரணம் என்பவைகளின் மேல் ஜெயம் எடுத்திருக்கிறார். இதைத்தான் ரோமர் 8:2 பார்க்கிறோம். பாவம், சாபம், மரணம் என்பவர்களின் மேல் இவர்களும் ஜெயம் எடுப்பார்கள். கீழ்ப்படிய எல்லாவற்றின் மேல் ஒரு ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இதைதான் பெந்தேகோஸ்தே நாளில் நடந்தது. அப்போஸ்தலர் 2:1 வாசிக்கும் போது அங்கு பள்ளத்தாக்கில், எரேமியா தீர்க்கதரிசியிலே பள்ளத்தாக்கில் ஒரு பெருங்காற்று கர்த்தரிடத்திலிருந்து கடந்து வந்து அவர்களுக்குள் ஒரு ஆவியை உண்டு பண்ணினது போல பெந்தேகோஸ்தே நாளில் மேல்வீட்டு அறையில் அக்கினி காற்று வீசின போது அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் சாதாரணமாய் இருந்தவர்கள் தேவனுடைய வசனத்தை தைரியமாய் பிரசங்கிக்கக்கூடியதான பலவான்களாக, பரிசுத்தவான்களாக மாறினார்கள். அவர்கள் இதை பெற்றுக்கொண்ட பின்பு பல சோதனைகளை, பல பிரச்சனைகளுக்குள்ளாக கடந்து போய் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆனாலும் அவர்களுக்குள் இருந்த ஆவியானவரின் பலத்தினால் சிதறடிக்கப்பட்ட போதும் அவர்கள் பிரசங்கித்தார்கள். எவ்வளவு அதிகமாய் நெருக்கப்பட்டார்களோ அவ்வளவு அதிகமாய் பெருகினார்கள். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு அதிகமாய் பார்வோனின் சேனையில், பார்வோனின் ராஜ்யத்தில் நெருக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். இதே போல யாரெல்லாம் ஆவியானவருக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக நெருக்கப்படுகிறார்களோ அவர்கள் நாளுக்கு நாள் பெருகுகிறவர்களாக மாறுகிறார். இதைத்தான் பவுல் சொல்கிறார், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். நாளுக்கு நாள் இயேசு பரிசுத்த ஆவியின் வல்லமையில் பெருகுங்கள். நீங்கள் நாளுக்கு நாள் உங்களுடைய தன்மையில், உங்களுடைய குணத்தில், உங்களுடைய ஆசை, விருப்பம், இச்சை, இந்த குணங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் பெறுகிறவர்களாய் மாறுகிறார். இந்த இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தின் நிமித்தம் அடிகள் வாங்குகிறதற்கும் அவர்கள் தங்களை பாக்கியவான்கள் என்று எண்ணினார்கள். இன்று இயேசுவுக்காக நீங்கள் பாடுகளை சகித்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் மனிதருடைய பார்வையில் அற்பமானவர்கள், பைத்தியமானவர்களாக நீங்கள் தோன்றலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் தான் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் என்ற வார்த்தைக்கு நீங்கள் சாதாரணமாக அர்த்தம் கொள்ள வேண்டாம். அதிர்ஷ்டசாலிகள் என்று அர்த்தம். தேவனுடைய பார்வையில் நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலிகள். ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்காக தான், கர்த்தர் பெரிதான நன்மையை அவர் உங்களுக்காக வைத்து காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் போய் அதை சுதந்திரிக்கும் நீங்கள் எப்பொழுது வருவீர்கள் என்று உங்களுடைய வருகைக்காக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக காத்திருக்கிற எவ்வளோ பெரிதான பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது பாருங்கள். இதை எக்காரணத்து கொண்டும் எதற்காகவும் விட்டு விடாதீர்கள். அதனால் இன்று உலர்ந்த எலும்புகள் போல உயிரற்று நம்பிக்கையில்லாத சூழ்நிலையில் நீங்கள் காணப்படுறீங்களா? எங்கே நீங்கள் கீழே விழுந்திருக்கீங்கன்னு பார்த்து எழும்பி நில்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுக்கிறதற்கு, எழும்பி நிற்பதற்கு, எழும்பி நடப்பதற்கு, எழும்பி ஓடுவதற்கு அவர் கிருபை கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் நினைத்தால் மாத்திரம் போதும். ஆண்டவரே, உம்மை தவிர வேறொரு காரியங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் முதலிடம் கொடுக்க போவது இல்லை என்று சொல்லி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்தால் மாத்திரம் போதும். தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு கிருபை செய்வார். நீங்கள் ஒரு ஆளாக எழும்பி நிற்பது அல்ல, நீங்கள் ஒரு பெரிய சேனைகளாக எழும்பி நிற்பீர்கள். இந்த அன்பின் நதி, அன்பின் ஊற்று, தேவ அன்பின் வெள்ளம் நமக்குள் ஊற்றப்பட ஒவ்வொரு நாளும் வாஞ்சியோடு ஜெபிங்க. அந்த அன்பின் வெள்ளம் உங்களுக்குள்ள எவ்வளவு வேணும் தெரியுமா? எவ்வளவு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, இடுப்பு அளவு அல்ல, மூங்கி எழுகிறதான நீச்சலாளத்தை வரைக்கும்
என்னை கொண்டு போக வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சையோடு கேளுங்கள். ஏனென்றால் வசனம் போட்டிருக்கிறது, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னவர். பணமுமின்றி விலையுமின்றி வந்து இலவசமாய் வந்து வாங்கி குடியுங்கள் என்று சொன்னவர் நம்ம மத்தியில் அசைவாடுகிறார். தாகமாய் இருக்கிறவர்கள் ஆண்டவரிடம் கேட்டு வாங்கி புசியுங்கள். நீங்களும் நானும் கடைசி நேரத்தில் கடைசி நிமிடத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வருகை வெகு சீக்கிரமாக இருக்கிறது. அவர் துன்மார்க்கருக்கு நியாய தீர்ப்பையும் பரிசுத்தவான்களுக்கு அவர்களுக்கு நியமிக்கப்பட்டதான இடத்தையும் நியமிக்கிறதான ஒரு காலம் வெகு சமீபமாய் வந்திருப்பதனால் எல்லாரும் தாகத்தோடு கூட அந்த ஆவியானவர்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இதுவரைக்கும் பெறாதவர்கள் அவருடைய அன்பின் வெள்ளத்தை கேட்டு வாங்கி பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றுக்கொண்டவர்கள் இன்னும் அதிகமாய் அவருக்குள் பெருகுவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். நாம் பிதா குமாரன் பசுத்த ஆவியானவர் 3 பேருக்கும் நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது, அவருடைய வார்த்தைகளை வாசித்து அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது, நாம் உலர்ந்த எலும்புகள் அல்ல, நம்பிக்கையே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான மனிதர்களுக்கு மத்தியில் நாம் பெரிய சேனைகளாய் எழும்பி நிற்போம். நம்மை பார்த்து மற்றவர்களும் நம்பிக்கை பெற்றுக்கொள்வார்கள். நம் மூலமாக அவர்கள் இழந்ததான சமாதானத்தை, இழந்ததான சந்தோஷத்தை நம்மை பார்த்து அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடியதான, பரிதவிக்கக்கூடியதான, பரிந்து பேசக்கூடியதான ஒரு ஆவி நமக்குள் இறங்கி வரும். இதைத்தான் ஆவியானவர் யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களுக்குள் இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடைய ராஜ்யத்தில் அநேகரை சேர்க்கும்படியாக தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தில் நாமும் நம்முடைய குடும்பம் மட்டும் போய் சேர்ந்தால் போதாது. மரணத்தை நோக்கி சீக்கிரமாய் ஓடி அழிந்து கொண்டிருக்கிறதான ஜனங்களையும் அவர் தம் பக்கத்தில் இழுக்க வேண்டும் என்று தான் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய நோக்கத்தையும் அவருடைய திட்டத்தையும் அவருடைய விருப்பத்தையும் நாம் புரிந்து கொண்டு அவருக்கு இசைவாய் அவருக்கு இணைந்து நாம் வாழும்போது இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிதான சோதனைகள், கஷ்டங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் வந்தாலும் ஒன்றும் நம்மை தோற்கடிக்கவே முடியாது. ஏனென்றால் எல்லாவற்றையும் ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஜெயித்த இயேசு கிறிஸ்து ஜெயிக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறது உங்களுக்கும் இந்த தேவாதி தேவன் உங்களுக்கும் உதவி செய்வாராக. அவர் தம்முடைய கிருபையும் ஞானத்தையும் பலத்தையும் ஐவையும் தந்து அன்பை அதிகமாய் உங்களுக்கு ஊற்றி ஒவ்வொரு நாளும் ஜெயம் எடுக்க உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.